தங்களின் பேரன்பாலும் பேராதரவாலும் கம்பனின் இராமாயண கதையை தொடர்ந்து அறம் பொருள் இன்பம் வீடு ஆகிய நான்கையும் ஒரு சேரத் தரும் பாரத தேசத்தின் உயரிய காவியமாம் மகாபாரதம் இதோ உங்களுக்காக. சமஸ்கிருதத்தில் வியாசர் எழுதிய இக்காவியத்தை தமிழில் இனிமை குறையாமல் மொழிபெயர்த்த வில்லிபுத்தூராரின் பாடல்கள் இதில் குறிப்பிடத்தகுந்தவை. ஒரு மனிதன் உயர்வு தாழ்வு என்ற 2 வார்த்தையை அனுபவமாய் பெறாமல் இறந்துவிட முடியாது. பிறப்பால் உயர்வுமில்லை தாழ்வுமில்லை என்று காலம் காலமாய் நாம் சொல்லிக் கொண்டே இருந்தாலும் நாகரீக சிதைவோ நவீனத்துவமோ அறிவியலோ எதாலும் எதையும் சமன் செய்துவிட முடியவில்லை. இதற்கு இடையேயான போர் என்றோ தொடங்கி இன்றும் ரத்தம் குடித்தும் சாகாமல் இருக்கிறது. அத்தகைய ஒரு மாபெரும் சூழ்ச்சி சரித்திரத்தின் ஒரு அங்கமே இக்காவியம். இதோ மீண்டும் நான் பேசுவது மகாபாரதம் பகுதி 1. எப்படி வால்மீகி எழுதிய ராமாயணத்தை கம்பர் தமிழாக்கம் செஞ்சாரோ அதே மாதிரி வியாசர் எழுதிய மகாபாரதத்தை வில்லிபுத்தூரால் தமிழாக்கம் செஞ்சிருக்காரு. வில்லி பாரதம் வியாச பாரதத்தின் வழித்தோன்றல் தான் சொல்லிதான் கதையை தொடங்கவே செய்கிறாரு வில்லிபுத்தூரார். வியாச பாரதத்தை சிறிதும் காயப்படுத்திவிடக் கூடாதுன்னு அதோட அழகியலை அப்படியே சொல்லாம போயிட்டா என்னை மன்னிச்சிடுங்கன்னு முன்கூட்டியே ஒரு மன்னிப்பு வரைவை சொல்லிட்டு தான் கதைக்குள்ளேயே போறாரு வில்லிபுத்தூரார். மண்ணில் ஆரணம் நிகர் என வியாதனார் வகுத்த எண்ணிலா நெடுங்காதையை யான் அறிந்து இயம்பல் விண்ணில் ஆதவன் விலங்கு நீடு எல்லையை ஊமன் கண் இல்லாதவன் கேட்டலும் காண்டலும் கடுக்கும் முன் சொலாகிய சொல்லெல்லாம் முழுது உணர் முனிவன் தன் சொலாகிய மாபெரும் காப்பியம்தனை தென் சொலால் உரை செய்தலின் செலுஞ்சுவையில்லா புன்சொல்லாயினும் பொறுத்து அருள் புரிவரே புலவோர். குருவம்சத்தை சேர்ந்த அஸ்தினாபுரத்து மகாராஜா சந்தனு பரிவாரத்தோட கங்கை ஆத்தங்கரைக்கு வேட்டைக்கு போறாரு. அப்போ கங்கை ஆத்தங்கரையிலிருந்து ஒரு பொண்ணு வரா. அந்த பொண்ணை பார்த்தோன்னே நம்ம மகாராஜா சந்தனுக்கு தீராத ஆசை வந்துடுது. எம்மா, இது மாதிரி நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன்னு அவள்கிட்ட சொல்றாரு. என்ன ராஜா, கண்டதும் காதலா? நாளைக்கு பதில் சொல்றேனே அப்படின்னு சொல்றா அந்த பொண்ணு. இல்லம்மா, எதுவா இருந்தாலும் இன்னைக்கே சொல்லுன்னு சொல்றாரு சந்தனு மகாராஜா. உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனா எனக்கு ஒரே ஒரு நிபந்தனை இருக்குன்னு சொல்றா அவ. என்ன நிபந்தனைன்னு கேட்கிறாரு சந்தனு மகாராஜா. நாம கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் நான் எது பண்ணாலும் ஏன் இதுக்குன்னு நீங்க கேட்கக்கூடாது. அதை மீறி நீங்க ஏதாச்சும் கேட்டீங்கன்னா அந்த நொடியே நான் கிளம்பி போயிடுவேன் அப்படின்னு சொல்றாவ. சில வாய்மை கூறுவாள் இருந்து மெய் நடுங்கிட யாது யாது நான் புரிந்தது பொருத்தியேல் புணர்வல் உன் புயம் பரிந்து எனை மறுத்தியேல் பரிவோடு அன்று உனை பிரிந்து அகன்றிடுவேன் இப்பிறப்பு மாற்றியே. ஒரு பொம்பளை பெருசா என்ன பண்ணிட போறான்னு நம்ம சந்தன மகாராஜாவும் சரின்னு சொல்லிடுறாரு. கல்யாணம் ஆச்சு, குழந்தை பிறக்குது. தாய்ப்பால் கூட கொடுக்காம அந்த குழந்தைய துணியில சுத்தி கொண்டு போய் கங்கையில போட்டுடுறாவ. அடுத்து 2வது குழந்தை பிறந்தது, அதையும் அதே மாதிரி துணியில சுத்தி ஆத்துல போட்டுட்டா. 3வது குழந்தையும் ஆத்துல போட்டுட்டா. 4வது 5வது 6வது 7வதுன்னு வரிசையா பிறக்கிற எல்லா குழந்தையும் ஆத்துல போடுறாவ. 8வதா ஒரு குழந்தை பிறக்குது, அதையும் ஆத்துல தூக்கி போட போனாவ. எம்மா நிறுத்து, வாரிசு வேணும் தானே உன்னை ஆசையா கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். கொலபாதகமா இப்படி குழந்தைய ஆத்துல போடுறியே, நீ பண்றது உனக்கே நியாயமா? இந்த குழந்தையாவது விட்டு வைன்னு வருத்தத்தோட கேட்டாரு சந்தனு மகாராஜா. தாய் கைப்படாவகை இதம் உறப்பறிவுடன் எடுத்து மற்ற அவள் பதயுக தாமரை பணிந்து பேசுவான். நிறுத்துக, மரபினை நிலை பெறும்படி வெறுத்து எனை முனி எனும் வேண்டுமால் இது மறுத்தனன் யான் என மனம் செய்யாது இனி பொறுத்து அருள் புரிக இப்புதல்வன் தன்னையே.
எதிர்த்து என்ன கேள்வி கேட்டுட்டீங்க, இனி உங்க கூட வாழ மாட்டேன்னு சொல்றா அவ. நான் ஏன் இப்படி பண்றேன்னு கேட்டீங்களே, சொல்றேன் கேளுங்க. நான் கொன்ன 7 குழந்தைங்களும் வசிஷ்டர் முனிவரால் சாபம் வாங்கின தேவர்கள் தான். காமதேனு பசுவை கடத்திட்டு வந்ததுக்காக அஷ்டவசுக்களான இவங்க 8 பேரும் பூலோக பிறப்பெடுத்து தீராத அவஸ்தையை அனுபவிக்கணுங்கிறது தான் அந்த சாபமே. அதனால தான் நான் இந்த 7 பேரையும் நதியில் போட்டு கொன்று அந்த சாபத்திலிருந்து அவங்கள காப்பாற்றினேன். ஆனால் நீங்கள் என்னை தடுத்ததால இந்த 8வது குழந்தையை மட்டும் கொல்ல மாட்டேன், வளர்த்து கொண்டு வந்து உங்ககிட்டயே ஒப்படைப்புன்னு வாக்கு கொடுத்துட்டு கங்கையாகிய அந்த பெண் குழந்தையோட மறைஞ்சிடுறா. சொன்ன மாதிரியே பல வருஷம் கழிச்சு 14 வயசு பையனா அந்த குழந்தைய சந்தனு மகாராஜா கிட்டையே ஒப்படைக்கிறா கங்கை என்ற அந்த பெண். அந்த 14 வயசு பையனோட பேரு தான் தேவவிரதன். அவனுக்கு இளவரசனா பட்டம் சூட்டுறாரு சந்தனு மகாராஜா. இப்போ யமுனா ஆத்தங்கரைக்கு வேட்டைக்கு போறாரு நம்ம சந்தனு மகாராஜா. அங்க சத்தியவதின்னு ஒரு அழகான மீனவ பொண்ணு படகு ஓட்டிட்டு இருக்கா. அவள்கிட்டையும் எம்மா எம்மா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன்னு சொல்றாரு சந்தனு மகாராஜா. ஐயோ, இதை நான் முடிவு பண்ண முடியாதுங்க, எங்க அப்பா மீனவ குல ராஜா தான் முடிவு பண்ண முடியும்னு சொல்றா. சரின்னு மீனவ ராஜாவை போய் பார்க்குறாரு சந்தனு. உங்களுக்கு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி தரதெல்லாம் எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை, ஆனால் என் பொண்ணுக்கும் உங்களுக்கும் பிறக்கிற புள்ள தான் உங்களுக்கு அடுத்து நாட்டை ஆளணும்னு சத்தியம் பண்ணி கொடுங்க, அப்புறமா கல்யாணத்தை பற்றி பேசலாம்னு சொல்கிறான் அந்த மீனவராஜா. அது எப்படிங்க முடியும், அதான் ஏற்கனவே இளவரசனா தேவவிரதன் இருக்கானேன்னு சந்தனு சொல்ல, அதெல்லாம் எனக்கு தெரியாது, அது உங்கள் பாடு, சத்தியம் பண்ணி கொடுத்தா கல்யாணம், இல்லைன்னா பொண்ணும் இல்லைன்னு சொல்கிறான் மீனவராஜா. உடனே கோச்சிக்கிட்டு சந்தனு மகாராஜா அரண்மனைக்கு திரும்பிடுறாரு. ஆனாலும் சத்தியவதியை அவரால் மறக்கவே முடியல. தினமும் யமுனா ஆத்தங்கரைக்கு போவார். தூரத்திலிருந்து அவளை பார்த்துட்டு பொழுது சாஞ்சோன்னு ஏக்கத்தோடு திரும்ப வந்துடுவார். இப்படியே பல நாள் போயிட்டுருக்கு. இதை கவனித்த தேவவிரதன் தேரோட்டிக்கிட்ட கேட்குறான், என்ன அப்பா காலையில் நல்லா போகிறாரு, சாயங்காலம் வரும்போது சோர்ந்து போய் வராரு, என்ன விஷயம் அப்படிங்கிறான். அது ஒன்றும் இல்லை இளவரசே, நம்ம மகாராஜா சத்தியவதின்னு ஒரு மீனவ பொண்ணு மேலே ஆசைப்படுறாரு, அதான் இப்படி நடந்துக்கிறாருன்னு சொல்கிறான் தேரோட்டி. இதில் என்ன இருக்கு, இந்த நாடே அவரோட தானே, யார் என்ன பண்ண முடியும், அவரை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானேன்னு தேவவிரதன் சொல்கிறான். அதில் ஏதோ ஒரு சிக்கல் இருக்குன்னு அவனுக்கு புரியுது. சரின்னு அப்பாவுக்காக நானே போய் மீனவராஜாவை பார்த்து பேசுகிறேன்னு கிளம்புறான் தேவவிரதன். அங்கே போய், மீனவராஜா நீ தான் எனக்கு தாத்தா, என் தாய் கங்கை இல்லை, இனி உன் மகள் தான் எனக்கு அம்மா, இப்போ என் தந்தைக்கு உன் மகளை மணமுடிக்க சம்மதிப்பியா, இதுக்கு மேலேயும் நீ தயங்குறதுக்கு ஏதாச்சும் காரணம் இருக்கான்னு கேட்குறான் தேவவிரதன். கேட்ட அக்கணத்தில் கடற்புறத்து அரசை கேண்மையோடு அடைந்து இளவரசும், பாட்டன் நீ எனக்கு பெற்ற தாய்தானும் பகிரதி அல்லல் நின் மகளே, நாட்டம் இன்று உனக்கு யாது, அது நிலையிந்த ஞாலமும் எம்பிய ஞாலம் நீட்டம், அற்று இன்றே திருமணம் நேர்வாய் நீதிகோர் நிருபனுக்கு என்றான். அது ஒன்றும் இல்லைப்பா, நான் கட்டி கொடுக்க மாட்டேன்லாம் ஒன்றும் சொல்லலை, என் பொண்ணுக்கு பிறக்கிற புள்ளதான் நாட்டை ஆளணும்னு ஒரே ஒரு நிபந்தனை போட்டேன், அதுக்கு உங்கள் அப்பா கோச்சிக்கிட்டு போயிட்டாருன்னு சொன்னான் மீனவ குல ராஜா. இதான் பிரச்சனையா, இப்போ நான் சொல்கிறேன், உன் பொண்ணுக்கும் மகாராஜாவுக்கும் பிறக்கிற புள்ளதான் நாட்டை ஆளுவான்னு தேவவிரதன் சொல்ல, அதுக்கு உத்தரவாதம் உன்னால் எப்படி கொடுக்க முடியும்னு மீனவராஜன் கேட்குறான். நான் தான் இந்த நாட்டோட இளவரசன், எனக்கு ஆட்சியில் பாதி அதிகாரம் இருக்குன்னு தேவவிரதன் சொல்கிறான். இப்போ நீ சின்ன பையன், நீ வளர்ந்து வரப்போ நிலைமை மாறாதுன்னு எப்படி நம்புறதுன்னு மீனவராஜா கேட்குறான். ஓஹோ, அப்படி ஒன்று இருக்கா, அப்போ ஒன்று பண்ணுறேன், பதவி சுகத்தை இக்கணமே துறக்கிறேன்னு சபதம் போட்டான் தேவவிரதன். சரி, நீ பதவி வேணாம்னு சொல்லிட்ட, ஆனால் நாளைக்கே உனக்கு ஒரு கல்யாணம் நடந்து உனக்கு ஒரு வாரிசு வந்தா அப்போ அந்த அரியணைக்கு போட்டி வந்துருமேன்னு மீனவராஜா கேட்குறான். ஓஹோ, இது வேற இருக்கா, சரி அப்போ இன்னொன்று சொல்கிறேன், கங்கை மைந்தன் தேவவிரதனாகிய நான் இப்பிறவையில் இல்லற சுகத்தையும் துறக்கிறேன்னு சபதம் போடுறான். உடனே வானத்திலிருந்து பீஷ்மா பீஷ்மான்னு ஒரு அசரீரி குரல் கேட்குது. தேவவிரதனுக்கு பீஷ்மர்னு ஒரு சிறப்பு பேர் வச்சு வாழ்த்துது.
அப்படிதான் கங்கை மைந்தன் தேவவிரதன் பீஷ்மரானார். இப்போ சொல்லுங்க, உங்க பொண்ணை கூட்டிட்டு போலாமான்னு மீனவராஜாட்ட கேட்டான் தேவவிரதன் என்கிற பீஷ்மன். தாராளமா கூட்டிட்டு போப்பான்னு சத்தியவதியை பீஷ்மன் கூட அனுப்பி வச்சான் மீனவராஜா. இப்போ தேர்ல பீஷ்மன் சத்தியவதியை கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். இப்போ அவங்க அஸ்தினாபுர எல்லையை தொட போறாங்க. சூரியன் மெல்ல மறைகிற நேரம். அப்போ சத்தியவதி பீஷ்மன்ட்ட சொல்றா, எப்பா கொஞ்சம் தேரை ஓரமா நிறுத்துப்பான்னு சொல்றா. தேர் ஓரமா நிறுத்தப்பட்டுச்சு. என்னம்மா, ஏமா நிறுத்த சொன்னீங்கன்னு பீஷ்மன் கேட்குறான். ஒன்றுமில்லப்பா, உன் காலை என் கண்ணீரால் கழுவணும்னு தான் நிறுத்த சொன்னேன்னு சொல்கிறா. உடனே கையெடுத்து கும்பிட்டு பீஷ்மன் சொல்கிறான், எப்போ எங்கள் அப்பாவுக்காக உங்களை பொண்ணு பார்க்க வந்தேனோ அப்போவே நீங்கள் எனக்கு அம்மா ஆகிட்டீங்க. புள்ள அம்மா காலில் விழலாம், ஆனால் ஒரு அம்மா புள்ள காலில் விழக்கூடாதுன்னு சொல்லி சத்தியவதி காலில் பீஷ்மனே விழுந்து வணங்குறான். கண்ணீர் சத்தியவதிக்கு தாரதாரையாக கொட்டுது. பீஷ்மனை மகனேன்னு வாரி அணைச்சிக்கிறா. மகனே பீஷ்மா, உன்னை போல் ஒரு மகன் இந்த உலகத்தில் பிறக்கவே மாட்டான்னு வாழ்த்துறா. மறுபடியும் தேர்ல ஏறி சத்தியவதியும் பீஷ்மனும் ஹஸ்தினாபுர அரண்மனைக்கு வந்து சேர்றாங்க. நேரா சத்தியவதியை சந்தனு மகாராஜாவுக்கு முன்னாடி கொண்டு போய் நிறுத்தினான் பீஷ்ம. என்னடா இது, படகு துறையில இருக்க வேண்டிய பொண்ணு இங்க வந்திருக்காளேன்னு சந்தனு மகாராஜுக்கு அதிர்ச்சி கலந்த ஆனந்தம். உடனே சத்தியவதி சொல்றா, எந்த மனிதனும் பண்ணக்கூடாத ஒரு சத்தியத்தை உங்க மகன் பண்ணிட்டு என்னை அழைச்சிட்டு வந்திருக்காருன்னு சந்தனு மகாராஜன்ட்ட சொல்றா. என்னம்மா, என்ன சத்தியம், என்ன சொல்லி உன்னை கூட்டிட்டு வந்தான்னு கேட்கிறாரு சந்தனு மகாராஜா. தன் வாழ்க்கையில் பதவி சுகம் இல்லற சுகம் கிடையவே கிடையாதுன்னு சத்தியம் பண்ணான்னு சொல்றாவ. அதிர்ந்து போனாரு சந்தனு மகாராஜா. என்ன காரியம்பா பண்ணிட்டு வந்திருக்குன்னு மெல்லிய குரல்ல கேட்கிறாரு. ஏன்பா, நான் என்ன பெருசா பண்ணிட்டேன்? எப்ப பார்த்தாலும் அப்பா தான் புள்ளைக்கு தியாகம் பண்ணணுமா? இந்த புள்ள உங்களுக்காக தியாகம் பண்ணக்கூடாதான்னு மனமுருக சொன்னான் பீஷ்ம. மகன் அப்பனுக்கு செய்ய வேண்டிய கடமைய 100 மடங்கு நீ செஞ்சிட்ட. ஆனா இந்த அப்பன் உனக்கு ஒண்ணுமே செய்யலையே. மகனே பீஷ்மா, உனக்கு ஒரு வரம் தரேன். இந்த பூமியில எத்தனை வருஷம் நீ வாழணும்னு ஆசைப்படுறியோ அது வரைக்கும் எமன் உன்னை நெருங்கவே மாட்டான்னு வரந்தராறு சந்தனு மகாராஜா. தந்தையர்க்கு உதவும் உதவியின் எனக்கு சதமடங்கு உதவினை, உனக்கு மைந்தருக்கு உதவும் உதவியின் சிறிதும் மாதவம் செய்திலேன் உதவ. சிந்தையில் துறக்கம் வேண்டும் என்று எண்ணி செல்லும் அன்று அல்லது உன் உயிர் மேல் முந்துறக்காலன் வரப்பெறான் என்றே முடிவிலா ஒரு வரம் ஒளிந்தான். அதுக்கப்புறம் சந்தனு மகாராஜா சத்தியவதி கூட சேர்ந்து வாழ்ந்தாரு. அவருக்கு 2 பசங்க பிறக்கிறாங்க. ஒருத்தன் பேரு சித்ராங்கதன், இன்னொருத்தன் பேரு விசித்திர வீரியன். பசங்களுக்கு ஒரு 5-6 வயசு ஆகுது. சத்தியவதி மனம் வருந்தி அழுதா. நேரா பசங்களை கூட்டிக்கிட்டு சந்தனு மகாராஜாட்ட போய், ஏங்க, வாழ வேண்டிய வயசுல பீஷ்மன் துறவியா வாழ்ந்துகிட்டு இருக்கான், நாம புள்ள குட்டிங்க பெற்றுக்கிட்டு சந்தோஷமா இருக்கிறோமே, எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்குதுங்க. நாம வேணும்னா நம்ம பசங்களை பீஷ்மன்ட்ட அழைச்சிட்டு போய், மகனே உன் சத்தியத்தை மாத்திக்கிட்டு அரச பதவியை ஏத்துக்கோன்னு சொல்லலாமான்னு கேட்கிறா சத்தியவதி. அடிபோடி பைத்தியக்காரி, பீஷ்ம செஞ்ச சத்தியத்தை கடவுளுக்கு செஞ்ச சத்தியமா நினைப்பாண்டி, மாத்தவே மாட்டான்னு சந்தனு மகாராஜா சொல்றாரு. அப்படியே கொஞ்ச நாள் போகுது. இப்போ சந்தனு மகாராஜா மரண படுக்கையில இருக்காரு. அப்போ பீஷ்மனை கூப்பிட்டு சொல்றாரு, மகனே, விழுது விட்டு கிளபரப்பி 1000 வருஷம் வாழ வேண்டிய விருட்சத்தை பூமியிலிருந்து 1 அடி மேலே வந்தோனே கொல்லிக்கட்டையை வச்சு எரிச்சிட்டு, எரிஞ்சு போன செடியே நீ 1000 வருஷம் வாழணும்னு வாழ்த்துனா என்னடா அப்பா பிரயோஜனம்? அது மாதிரி நான் கொடுத்த வரத்தால் உனக்கு எந்த பயனும் இல்லையே. என் காம இச்சையினால தாண்டா உன் வாழ்க்கை நாசமாக போச்சு. நான் செத்தா கூட என் கட்டை வேகாதுன்னு சொல்லிட்டு செத்து போறாரு சந்தனு மகாராஜா. இனி சந்தனு மகாராஜா ஆண்ட அஸ்தினாபுர அரியணைய யார் அலங்கரிக்க போறா, அடுத்து யார் யார் கதையில வரப்போறா, யார் மாய போறான்னு அடுத்த பகுதியில் பார்ப்போம். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் கதை கேட்குறவங்க தயங்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. உங்களின் அன்பை மட்டும் வேண்டி விடைபெறுவது மீண்டும் நான்.